ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம லட்சக்கட்டை கீரை பண்ண போகிறோம். இந்த கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. மூட்டு வலி, கழுத்து வலி எல்லாமே நல்லா கேட்கும். இந்த நடு நரம்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துடணும் எல்லா இலையிலும். இந்த இலை நல்லா பெருசாக இருக்கும், நிறைய இடத்துல பார்க்கலாம், நிறைய வீட்டில் வளர்ப்பாங்க இந்த மரம். அதே மாதிரி இது வந்து நீங்கள் பருப்பு போட்டு கூட்டாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், பொரியலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், சூப்பாகவும் குடிக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. உள்ள அவயங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வந்து பெரியவங்க சொல்லியிருக்காங்க, உடம்புல இருக்கிற நச்செல்லாம் எடுக்கிறனால இதுக்கு நச்சு கொண்டான்னு கூட பேர் இருக்குது. இதை வந்து நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு நரம்பு எடுத்ததுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டாக நறுக்கிக்கணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி சைஸில் வந்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கிக்கணும். இது வந்து நீர் பிரித்து விடும்னு சொல்லுவாங்க. உடம்புல இருக்கிற கெட்ட நீரையும் வெளியாக்கும், வாயுங்களுக்கு நல்லது, சளிக்கும் நல்லது. அதனால் வந்து இதை தொடர்ந்து 21 நாள் எடுத்துக்கிட்டால் மூட்டு வலி, கழுத்து வலிக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குக்கரில் வந்து ஒரு கப்பில் சிறுபருப்பு எடுத்துக்கிட்டு சிம்மில் வச்சு செந்நிறமாக வறுத்துக்கணும். இந்த மாதிரி லேசாக வறுத்துக்கணும், கருகிடாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். நல்லா அது பாருங்க, நல்லா இது மாதிரி செவந்து வரணும். வறுத்துட்டு கழுவிக்கணும். அதை நல்லா கழுவி அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம நறுக்கி வச்சிருந்த லட்சக்கட்டை கீரையும் ஒரு 6 பூண்டு பல்லு நீங்கள் எவ்வளோனா சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லது. ஒரு 10 பூண்டு கூட சேர்க்கலாம், பிபிக்கு நல்லது. ஒரு 1/4 ஸ்பூன் நம்ம மஞ்சத்தூளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். உப்பெல்லாம் சேர்க்க தேவையில்லை. கீரைக்கு வந்து உப்பு கம்மியாக தான் போடணும். அதனால் வந்து கீரை இந்த இதில் வந்து நம்ம வந்து உப்பு சேர்க்கலை, தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். குக்கரில் போட்டு நல்லா மூடி ஒரு 2 விசில் வைக்கலாம். 2 விசில் வச்சு அதுக்குள்ளே நம்ம வந்து தாளிப்பு பார்க்கலாம். கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, நறுக்கின வெங்காயம், நறுக்கின ஒரு தக்காளி, கடுகு சேர்க்குறோம். எண்ணெய் காஞ்சதும் பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சம் சீரகம், ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு காஞ்ச மிளகா சேர்க்குவோம். காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அப்புறம் வந்து நறுக்கின வெங்காயம் சேர்க்கணும். நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா பிரட்டி எடுக்கணும். நல்லா வேகணும், பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா செவந்து வரணும். நல்லா அது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லா பக்கமும். இப்போ வந்து குக்கரு 2 விசில் முடிஞ்சு ஆவி போக எடுத்து பார்த்தாச்சு. மசிச்சு விடணும், நல்லா நசுக்கி விடணும். மத்துலேயும் கடைவாங்க ஊர் பக்கம் நம்ம வந்து இப்படி நசுக்கி விடுவோம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். நறுக்கின தக்காளி சேர்த்துட்டு தாளிப்பில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். லேசாக உப்பு போட்டுனா போதும், ஏன்னா நம்ம கீரையில் வந்து உப்பு போடலை. அதனால் தாளிப்பில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறோம். கீரைக்கு வந்து எப்போவுமே உப்பு கம்மியாக தான் இருக்கணும். உங்களுக்கு தேவைன்னா சாப்பிடும் போது டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. மசிச்சு அந்த கீரையை, பருப்பும் கீரையும் இந்த தாளிப்பில் சேர்க்குறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா லட்சக்கட்டை கீரை பருப்பு துவையல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சோத்தில் பிரட்டி சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. கிண்ணத்தில் சர்வ் பண்ணியாச்சு. சாப்பிட்டு பார்த்தோம், வெரி நைஸ், நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது சொல்லுங்கள். எல்லாருக்கும் தேங்க்ஸு. வாட்ச்.